How to make a sentence using personal pronoun he and with a verb. ஓகேவா, பர்சனல் ப்ரொனவுன் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி அதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ சிங்ஸ், அவர் பாடுகிறார். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. பர்சனல் ப்ரொனவுன் ஹீ யூஸ் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் சிங் அப்படிங்கிறது ஒரு வெர்பு, அது பக்கத்தில் ஒரு எஸ் சேர்த்துருக்கோம். ஏன்? ஹீ சிங்ஸ், இதில் சிங் என்பது வெர்ப், ஹீ என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர். எனவே வினைச்சொல்லுடன் நாம் எஸ்ஐ சேர்க்கிறோம். ஓகேவா, இங்கே வந்து ஹீ சப்ஜெக்டாக இருக்குது அண்ட் அது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய வெர்போட சேர்த்து நம்ம ஒரு எஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸ் சிம்பிளாக இருக்குது. ஹீ சிங்ஸ் அப்படின்னா அவர் பாடுகிறார். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ ரன்ஸ், அவர் ஓடுகிறார். ஓகேவா, இதுவும் வந்து ரொம்ப எளிமையான ஒன்றுங்க. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹீங்கிறது வந்து நமக்கு சப்ஜெக்டாக பயன்படுத்தியிருக்கோம். அந்த ஹீ அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால அடுத்து பயன்படுத்தக்கூடிய வெர்பான ரன், ஓடுறது, ஓடுகிறார், அவர் ஓடுகிறார் அப்படிங்கிற இடத்துல எஸ் வந்து நம்ம சேர்த்தா தான் கரெக்டாக கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கும். ஹீ ரன்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து சென்டென்ஸ் எழுதணும். ஹீ ரன் அப்படின்னு சொன்னால் தவறாக இருக்கும். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் பக்கத்தில் எஸ் சேர்க்கணும். இன்னொரு எளிமையான எக்ஸாம்பிள், அதே ஹீ பயன்படுத்தி ஹீ டான்சஸ், அவர் நடனமாடுகிறார். ஓகேவா, இந்த இடத்துல ஹீங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது, டான்ஸ் அப்படிங்கிறது வெர்பாக இருக்குது. ஆனால் டான்ஸ் பக்கத்தில் எஸ் ஏன் சேர்த்துருக்கோம் அப்படின்னா அங்கே வினைச்சொல் வந்தால் வினைச்சொல் பக்கத்தில் எஸ் சேர்க்கணும். ஏன்னா முதல்ல தேர்ட் பர்சன், நம்மளுடைய தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா வெர்போட எஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் கிராமர் ரூல் ஒன்று இருக்குங்க. ஸோ அதனால தான் ரொம்ப எளிமையாக ஒரு 3 விஷயங்கள், 3 சென்டென்ஸ் வந்து சிம்பிளாக வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.